காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சாம் பிட்ரோடா அவர்கள் வந்து தென்னிந்தியர்கள் வந்து ஆப்பிரிக்கர்கள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காரு. இதற்கு வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி ஐயா போகிற இடமெல்லாம் இது என்னோட மக்கள், இவர்களை நிறம் ரீதியாக இன்னொரு நாட்டை வைத்து இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது அவருடைய கண்டனத்தை ரொம்ப தெளிவாக போராடலாம் சொல்கிறார். ஆனால் தென்னிந்தியாவை சேர்ந்த இந்த நம்ம தமிழக ஸ்டாலின் அவர்கள் ஏன் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடியவர், தோழமை கட்சியை எதிர்த்து ஏன் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலை? அப்போது தமிழ் மக்களுக்கான சுயமரியாதை, தமிழகத்திற்கு மேலே வச்சிருக்கக்கூடிய பற்றுலாம் இங்கே காணாமல் போயிடுச்சா? அதை தான் மோடி அவர்கள் சொல்கிறார். ஏன் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை? மேலும் பிஜேபி கட்சி தலைவர், தமிழக தலைவர் வந்து அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார், ஆப்பிரிக்கர்கள் குறைந்தவர்கள் கிடையாது, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வம்சாவளி இருக்குது. அப்போது அவர்களுடைய வம்சாவளியை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லியிருக்காரு. பலதரப்பட்ட மக்கள் இதற்கு மிக ஸ்ட்ராங்கான எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது மிக மிக மோசமான ஒரு செயல். எல்லாருமே பிட்ரோடா போடான்ற அளவுக்கு விமர்சிக்கிறாங்க. ஆனால் நிற ரீதியாக இந்த தமிழக மக்களை வந்து சவுத் இண்டியன்ஸை வந்து குறை கூறினது மிகப்பெரிய தவறு. அதுக்கு இவர் முழுமையாக வருந்துவார். இதற்கு திமுக முக்கியமாக எதிர்ப்பு தெரிவிக்காதது காரணம் என்ன? தமிழக மக்களுடைய கேள்வி இதுதான். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.